உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பார்கடலில் அவதரித்து செந்தாமரை மலர் இருக்கையில் எழுந்தருளியுள்ள லட்சுமியும் கடல்களால் சூழப்பட்டுள்ள நிலமகளும் தங்கள் திருக்கரங்களால் திருவரங்கனின் திருவடிகளை வருடிக் கொண்டிருக்கவும், பெருஞ்சிறகுகளுடைய கருடாழ்வார் அரங்கன் அருகில் பாதுகாவலாயிருக்கவும், மனம் வீசும் துளசி மாலையில் விளங்கும் ரத்தினம் பகலவனைப் போல ஒளி வீசவும், வெல்வதற்கரியவர்களான அசுரர்களை வென்ற சக்கரம், சங்கு, கதை, வில், வாழ் எனும் ஆயுதப்படைகள் இருபுறமும் விளங்கவும், முக லாவண்யத்தை 4 வேதங்களும் புகழவும், திருப்பார்கடலின் நடுவில் பெரிய மாணிக்க கல்லுடைய உச்சியினை உடையதும் 1000 வாய்களை உடையதுமான அனந்தன் எனும் பாம்பு படுக்கையில் கருநிற பெருமலை தாமரை காடு பூக்க பெற்று படுத்திருப்பது போல யோக துயிலில் இருக்கும் திருவரங்கனை போற்றி பாடும் மாட்சிமை மிக்கவராக அகன்ற இடமுடைய நில உலகில் நல்லறிவு மிகு ஆழ்வார்கள் எடுத்துரைத்த பாக்களின் ஒலியுடன் பழமையான வேதங்கள் முழங்கவும், வலம்புரி சங்குகள் ஒலிக்கின்ற பொன்னால் ஆகிய கோயிலில் எழுந்தருளியிருக்கும் அழகை செல்வமாக உடையவனே, முற்காலத்தில் தோன்றிய அழகிய பொருளே, மாயவனே, நெடித்துயர்ந்தவனே, மேக நிறத்துக்கு ஒப்பானவனே, தேகமாம் அரையதன் தன்னுள் மங்களங்கொஞ்சும் ஆடை தரித்தவனே, தாமரை விரிந்த விழியின் இரண்டால் புண்ணியம் சூட வீற்றிருக்கும் உலகின் அதிபதியே என திருவரங்கனை வணங்கும் பக்தி நிறை சித்தியுடையவராக, காதுகள் கேசவனாகிய திருமாலின் சொற்களையே கேட்பனவாகவும், தலை திருவரங்கத்தில் கோவில் கொண்டிருக்கும் அரங்கநாதனையே வணங்குவனவாகவும், எனது 2 கண்கள் கண்ணனை அன்பு கொண்டு காண்பனவாகவும், வாய் காயாம்பு நிறமுடைய அரங்கனை வாழ்த்துவதாகவுமான செயல்களையே செய்கின்றன என உளமாற போற்றி வணங்கும் தகைமை உடையவராக, புவிதனை 2 பாதமாக்கி வானமே தொப்புளாக, வாயுவை உயிர் முடிச்சாக்கி சந்திர சூரியர் கண்களாக, மேன்மையாம் உலகு தன்னை தலைமையின் இடமதாக்கி கடலதை ஆடையாக்கி, தேவர், மானுடர், பசு, பறவைகள், பாம்புடன் கந்தருவர், அரக்கர் என்று அனைத்தையும் வயிற்றினில் அடங்கச் செய்து 3ஆம் வடிவம் தாங்கும் தாயென விளங்கும் உந்தன் தளிர்மடி வணங்குகின்றேன் என திருவரங்க பெருமான் புகழ்பாடும் நேசராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர், சான்றோர், பெற்றோர், பெரியோர், நல்லோர், கற்றோர், எளியோர், வலியோர், அயலார், மாற்றார், உற்றார், சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் நீலக்கடலின் நீளத்தை விட அதிகம் என்பதால் பொதுமக்களின் நலன் கருதி 2013-2014 நிதியாண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பாலங்கள், ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் கட்டப்பட்டுள்ள ஆற்று பாலங்கள், மாவட்ட முக்கிய சாலைகள் மேம்பாடு, ரயில்வே கடவுகளில் கட்டப்பட்டு வருகின்ற மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. இரண்டாயிரத்து 2013-2014 நிதியாண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பொதுமக்கள் நலனுக்காக 232 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட 104 பாலங்கள் திறந்து வைக்கப்பட்டன. இந்த பாலங்களின் விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். 2013-2014 நிதியாண்டில் 232 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் மொத்தம் 104 பாலங்கள் முடிக்கப்பட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதிக்குட்பட்ட வைரமங்கலம் தளவாய்பேட்டை சாலையில் 5 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் பவானி ஆற்றின் குறுக்கே பாலமும் சாலை மேம்பாட்டு பணிகளும் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. பெருந்துறை தொகுதிக்குட்பட்ட பெருந்துறை மாக்கனாங்கோம்பை சாலையில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் தரைமட்ட தாம்போகிக்கு பதிலாக சிறு பாலமும்
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதிக்குட்பட்ட கொங்ககரம்பட்டு மரூர் சாலை வழியில் மேல்சேவூர் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் பாலமும், திருச்சிராப்பள்ளி திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் அண்ணாநகர் செல்லும் வழியில் 4 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் பாலமும், லால்குடி தொகுதிக்குட்பட்ட மாங்குடி நத்தம் சாலையில் 1 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே பாலமும், மணச்சநல்லூர் தொகுதிக்குட்பட்ட புலிவலம் அபினிமங்கலம் எதுமலை சாலையில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிறு பாலமும் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொகுதிக்குட்பட்ட அத்திமுகம், பெரண்டப்பள்ளி, தொரப்பள்ளி, கெலமங்கலம் சாலையில் 3 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலமும், சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதிக்குட்பட்ட வாழப்பாடி பேளூர் சாலையில் 2 கோடி ரூபாய் செலவில் பாலம் திரும்ப கட்டப்பட்டும், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதிக்குட்பட்ட விளாங்குடி அன்னக்காரன்பேட்டை வழி தாப்பழூர் சாலையில் 1 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவில் பாலமும், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதிக்குட்பட்ட இளையான்குடி வண்டல் சுக்கிரப்பட்டி சாலையில் 1 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலமும், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதிக்குட்பட்ட வடசித்தூர் செட்டிப்பாளையம் சாலையில் 1 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் பாலமும், உடுமலைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அவில் சின்னாம்பாளையம் கொங்கலப்பம் பாளையம் சாலையில் 1 கோடியே 53 லட்சம் செலவில் பாலமும் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதிக்குட்பட்ட சாத்தூர் சிவகாசி கழுகுமலை சாலையில் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் சிறு பாலமும், திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதிக்குட்பட்ட வடமதுரை ஒட்டஞ்சத்திரம் சாலையில் 1 கோடியே 35 லட்சம் செலவில் பாலம் திரும்ப கட்டப்பட்டும், வடமதுரை செங்குறிச்சி சாலையில் 1 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிறு பாலம் திரும்ப கட்டப்பட்டும், நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட அம்மைய நாயக்கனூர் வத்தலகுண்டு சாலையில் 1 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் வலுவிழந்த குறுகிய சிறுபாலங்கள் திரும்ப கட்டப்பட்டும் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. நத்தம் தொகுதிக்குட்பட்ட முளையூர் அலங்காநல்லூர் சாலையில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிறு பாலங்கள் திரும்ப கட்டப்பட்டும், மதுரை நத்தம் சாலையில் 1 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிறு பாலங்களும், திண்டுக்கல் வட்டானம் சாலை முதல் ஊராளிப்பட்டி சாலையில் 87 லட்சம் ரூபாய் செலவில் சிறு பாலம் திரும்ப கட்டப்பட்டும், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதிக்குட்பட்ட முத்தூர் வெள்ளக்கோவில் மற்றும் புதுப்பை வழியாக மூலனூர் செல்லும் சாலையில் 1 கோடியே 35 லட்சம் செலவில் பாலமும், கோபி ஊத்துக்குழி படியூர் சாலையில் 74 லட்சம் ரூபாய் செலவில் வளைவு பாலம் திரும்ப கட்டப்பட்டும் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் தொகுதிக்குட்பட்ட திருநாரையூர் சாலையில் 1 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலம் திரும்ப கட்டப்பட்டும், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட ஏ பள்ளிப்பட்டி மொரப்பூர் சாலையில் 1 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் குழாய் தாம்போகிக்கு பதிலாக பாலமும், சிந்தில்பாடி ஆத்தூர் சாலையில் 57 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலமும், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட திருக்காட்டுப்பள்ளி செங்கிப்பட்டி பட்டுக்கோட்டை சாலையில் 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் குறுகிய தாம்போகிக்கு பதிலாக ஆர்சிசி சிறுபாலம் திரும்ப கட்டப்பட்டும், தஞ்சாவூர் கரம்பக்குடி சீதாம்பாள்புரம் சாலையில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் குறுகிய குழாய் தாம்போகிக்கு பதிலாக ஆர்சிசி சிறுபாலம் திரும்ப கட்டப்பட்டும் பயன்பாட்டில் உள்ளன. நடப்பாண்டில் 265 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் கட்டப்பட்டுள்ள ஆற்றுப்பாலங்கள், மாவட்ட முக்கிய சாலைகள் மற்றும் மாவட்ட இதர சாலைகள் மேம்பாடு, அரசு சாலைகளில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், கிராம சாலைகள் மேம்பாடு உள்ளிட்டவை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் ஆற்றுப்பாலங்கள் கட்டுதல் திட்டத்தின் கீழ் நிலுவையில் இருந்த 370 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 184 பால பணிகள் மற்றும் 2013-2014 ஆண்டில் ஒப்பளிக்கப்பட்ட 256 கோடி ரூபாய் மதிப்பிலான 125 பால பணிகள் ஆக மொத்தம் 626 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 309 பால பணிகள் நிறைவடைந்துள்ளன.
தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தொகுதிக்குட்பட்ட திருச்செந்தூர், பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை சாலை மற்றும் கொங்கராயக்குறிச்சி, மணக்கரை சாலைகளை இணைக்கும் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே 16,32,00,000 ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலமும், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி கம்பங்காடு சாலையில் 9,84,00,000 ரூபாய் மதிப்பில் வெள்ளாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலமும், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதிக்குட்பட்ட மேல்பாக்கம் கண்ணம்பாளையம் சாலையின் குறுக்கே ஆவடியை இணைக்கும் வகையில் கூவம் ஆற்றின் குறுக்கே 6,60,00,000 ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலமும், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொகுதிக்குட்பட்ட நந்திமங்கலம் மற்றும் பூலாமேடு கிராமங்களுக்கு இடையே பழைய கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 6,10,00,000 ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலமும் கட்டப்பட்டுள்ளன. ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் உள்ள மடக்குறிச்சி, அரவக்குறிச்சி தொகுதிகளுக்குட்பட்ட ஆவுடையார் பாறையையும் நொய்யலையும் இணைக்கும் வகையில் நொய்யல் ஆற்றின் குறுக்கே 6 கோடி ரூபாய் மதிப்பில் பாலமும், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள தாராபுரம் தொகுதிக்குட்பட்ட கள்ளிவலசு, முருங்கை வலசு சாலையில் அமராவதி ஆற்றின் குறுக்கே 5,87,00,000 ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலமும், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் பெருமருதூர் சாலையில் பிரிந்து தும்பைத்திடல் மற்றும் வடமருதூர் வழியாக சிறுமருதூர் செல்லும் சாலையில் 5,84,00,000 ரூபாய் மதிப்பில் வெள்ளாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலமும், வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட தக்கோலம் அனந்தாபுரம் சாலையில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே 5,70,00,000 ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலமும் கட்டப்பட்டுள்ளன. மாவட்ட முக்கிய சாலைகள் மற்றும் மாவட்ட இதர சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிலுவையில் இருந்த 217,17,00,000 ரூபாய் மதிப்பிலான 433.72 கிலோமீட்டர் நீளமுள்ள 130 சாலை பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. 2013-14 நிதியாண்டில் 191,60,00,000 ரூபாய் செலவில் மொத்தம் 422.42 கிலோமீட்டர் நீளமுள்ள 127 சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு சாலைகளில் பாலங்கள் கட்டும் திட்டத்தின் கீழ் நிலுவையில் இருந்த 4,41,00,000 ரூபாய் மதிப்பிலான 2 பால பணிகள் 2013-14 நிதியாண்டில் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. 1,61,00,000 ரூபாய் செலவில் ஒரு பாலமும், காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி சாலையில் 5,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலமும் கட்டப்பட்டுள்ளன. கிராம சாலைகளை மேம்பாடு செய்தல் திட்டத்தின் கீழ் நிலுவையில் இருந்த ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் உள்ள 1,43,00,000 ரூபாய் மதிப்பிலான ஒரு பாலப்பணி செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட அடையாறு ஆற்றின் குறுக்கே தரப்பாக்கம் அனகாப்புத்தூர் சாலையில் 5,51,00,000 ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. சுனாமி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் பாலங்கள், ரயில் கடவுகளில் அமையவுள்ள மேம்பாலங்கள் மற்றும் கீழ்ப்பாலங்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். சுனாமி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் நிலுவையில் இருந்த 7,33,00,000 ரூபாய் மதிப்பிலான 2 பாலப்பணிகள் மற்றும் 6.20 கிலோமீட்டர் நீளமுள்ள 3 சாலை பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. நாகை மாவட்டம் சீர்காழி தொகுதிக்குட்பட்ட திருமுல்லைவாசல், கீழமூவர்கரை, குமாரக்குடி, வேப்பஞ்சேரி சாலை மேம்பாட்டு பணிகள், வெள்ளப்பள்ளம், உப்பனார் ஆறு மற்றும் அம்மனார் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணிகள் 33,62,00,000 ரூபாய் செலவில் நடைபெற்றுள்ளன. ரயில்வே கடவுகளுக்கு பதிலாக 21 சாலை மேம்பாலங்கள் மற்றும் 5 சாலை கீழ்ப்பாலங்கள் ரயில்வே திட்டப்பணிகள் திட்டத்தின் கீழ் 414,76,00,000 ரூபாய் மதிப்பில் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 11 சாலை மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள் கட்டும் பணிகள் நிறைவு பெற்று எஞ்சியுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட கடவு எண் 29 ரயில்வே மேம்பாலமும், கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட இருகூரில் கடவு எண் 2 மற்றும் 4 39,85,00,000 ரூபாய் செலவில் பாலங்களும், மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட பழங்கானத்தம், திருப்பரங்குன்றம் பகுதிகளில் கடவு எண் 366, 371 51,30,00,000 ரூபாய் மதிப்பில் பாலங்களும், திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட யார்டு பகுதியில் கடவு எண் 18 29,12,00,000 ரூபாய் செலவில் பாலமும் கட்டப்பட்டுள்ளன.
திருப்பூர் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட மில்கேட் மற்றும் திருப்பூரில் கடவு எண் 132, 133 75 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் பாலங்களும், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடவு எண் 439 12 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவில் பாலமும், ஈரோடு மாவட்டம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட சாஸ்திரி நகர் பகுதியில் கடவு எண் 124 9 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலமும், திண்டுக்கல்லில் கடவு எண் 309 24 கோடி ரூபாய் செலவில் பாலமும் கட்டப்பட்டுள்ளன. 2013-14 ஆண்டில் 422.42 கிலோமீட்டர் நீளமுள்ள 127 சாலை பணிகள் 191 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவிலும், 105 பாலங்கள் 234 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவிலும் முடிக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டிற்கு மொத்த நிதி ஒதுக்கீடாக 393 கோடியே 94 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2013-2014 ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்த 104 பாலங்கள் மற்றும் கட்டப்பட்டு வருகின்ற மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள், ஆற்றுப்பாலங்கள் ஆகியவற்றால் பயனடைந்துள்ள பொதுமக்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பள்ளி குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. பொதுமக்கள் வேலைக்கு போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. மக்கள் முதல்வர் அம்மா 5 கோடி ரூபாய் செலவில் இந்த பாலத்தை கட்டி கொடுத்ததுனால பொதுமக்கள் போக்குவரத்துக்கும் பள்ளி குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குது. இந்த பாலத்தை கட்டி கொடுத்த மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பவானி ஆற்றின் குறுக்கே தலாபேட்டைக்கும் வைரமங்கலத்துக்கும் அம்மா ஆட்சியிலே 5 கோடி ரூபாயில் பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு சுற்றிவற்ற பகுதியில் உள்ள கிராம மக்கள் 10-20 பகுதி கிராம மக்களுக்கு போக்குவரத்துக்கு மிகவும் ஈஸியாகவும், பள்ளி குழந்தைகளுக்கும் மற்றும் போக்குவரத்து, விவசாய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் அனைவருக்கும் சுற்றி வட்டாரத்தில் உள்ள 50 கிராம பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக அமைக்கப்பட்டுள்ள பாலம் மிக சிறப்பாக உள்ளது. ஆகவே அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோடு சென்னிமலை ரோட்டில் காசிப்பாளையங்கிற இடத்துல அம்மா ஏற்பாடுனால மேம்பாலம் அமைத்து கொடுத்துருக்காங்க. பணிகளும் துரிதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. மக்கள் முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சென்னிமலை ரோட்டில் இந்த பாலம் வேலையாகிட்டு இருக்குங்க. முதல்ல நாங்கள் சாஸ்திரி நகருக்குள்ளார போகணுன்னாக்கா சுற்றி நாங்கள் உள்ளுக்குள்ளார போகணும். இதனால் எங்களுக்கு டைமும் நிறைய செலவாயிட்டு இருந்தது. டைமுக்கு போக முடியாது, டிராஃபிக் அது இது நிறைய பிரச்சனைகள் இருந்ததுங்க. இப்போ இந்த பாலம் ரெடி ஆகிட்டு இருக்கிறனால எங்களுக்கு இதனால் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதனால் எங்களுக்கு வரப்போகுது. இதை ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் முதல்வருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு. தரைப்பாலமாக இருந்த இந்த இடத்த மேம்பாலமாக கட்டி கொடுத்த மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தரைப்பாலமாக இந்த வழியை அம்மா அடிக்கல் நாட்டி போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் மேம்பாலமாக இப்போ கட்டி கொடுத்துருக்காங்க. பள்ளி மாணவர்கள் போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு எங்கள் ஊர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அம்பாலப்பட்டி இந்த இடத்துல எங்களுக்கு பஸ் போக்குவரத்து எதுவும் கிடையாதுங்க. தலைப்பாலமாக இருந்தது. இந்த பாலத்தில் இப்போ கட்டி ஸ்கூல் பிள்ளைங்க இது போகிறதுக்கெல்லாம் இப்போ சௌகரியமாக இருக்குது. மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. தரைப்பாலமாக தான் இருந்தது. இப்போ இந்த பாலம் கட்டி இப்போ மக்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, இந்த சுற்றுவட்ட கிராமத்துக்கு அத்தனை பேருக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. மழை காலத்தில் இது அப்போ தண்ணி போகும், அந்த டைமில் போகவே முடியாது. இப்போ பாலம் கட்டுறதுனால ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பஸ் இதில் நிறைய போகுதுங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. பாலத்தை கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு ஒரு 25 கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் அம்மா அவர்கள் செய்து கொடுத்தமைக்கு 25 கிராம மக்கள் சார்பாகவும், மக்கள் எங்கள் கிராம பஞ்சாயத்து பசாபுரம் பஞ்சாயத்து சார்பாகவும் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இந்த ரோடு எங்களுக்கு ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. வீடெல்லாம் ரொம்ப தூசியாகவும் குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா ஆட்சியில் இது சீக்கிரம் வேலை பார்த்து கொடுத்தாங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த தரப்பாலமும் இந்த நந்தவன ரோடு பகுதியில் தார் சாலை அமைத்து கொடுத்த மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய முன்பாடு மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தி ஒசூர் சுற்றி போயிட்டு வரணும். இப்போ அதெல்லாம் ஒன்றுக்கு தொந்தரவு இல்லை, தாராளமாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பெரியவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றி. ஒசூர்லேருந்து 10 கிலோமீட்டர் துறப்பள்ளி, பேரண்டப்பள்ளியிலேருந்து 3 கிலோமீட்டர் NS7லேருந்து எங்கள் பாலம் தென்பெண்ணாயிரம் பாலம் அம்மா பண்ணாங்க.
இது இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாம் கொஞ்சம் வசதியாக போயிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப வசதியாக இருக்குது. பாலம் அமைச்சு கொடுத்தவங்களுக்கு அம்மாவங்களுக்கு நன்றி. மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் இந்த திருநாரையூர் பொல்லாப்புள்ளையார் கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த பயனை பெறும் வகையில் இந்த பாலத்தை அமைத்து மழைக்காலங்களில் ஆஸ்பத்திரிக்கும் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்களுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்க வழி செய்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு திருநாரையூர் ஊரின் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருநாயபுரம், உடையூர், எடையார், பிள்ளையார் தாங்கல், நடுத்திட்டு, செங்கநீர் பள்ளம், திருநாரையூர் போன்ற அனைத்து கிராம மக்களுக்கும் ஒரு நல்ல இந்த பாலம் கொடுத்ததனால் ஒரு சிறப்பாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். பாலத்துக்கும் அருகாமையிலேயே பிரசித்தி பெற்ற பொல்லாப்பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து செல்லக்கூடிய வழக்கங்கள் உண்டு. எல்லா மாவட்டத்திலிருந்து வருகை தரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாகவும் இதை கட்டி கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒத்தடி பாலத்தில் தான் நாங்கள் நடமாடி கொண்டு இருந்தோம். இப்போ 1,32,00,000 அளவுக்கு ஒரு பாலத்தை வந்து அம்மா அவர்கள் ரொம்ப அருமையாக முறையில் நல்லா செஞ்சு கொடுத்துருக்கார்கள். அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசு காலத்திலே அன்றைய காலகட்டத்தில் இந்த பாலத்தை கடக்கும் என்றால் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சுற்றி வரும் சூழ்நிலை உள்ளது. இன்று சௌரியமாக பெற்றோர்கள் அந்த தாய்மார்களை கொண்டு செல்லும் வசதியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே விவசாய நிலையங்கள் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட நிலங்களில் உள்ளன. இந்த விவசாய நிலங்களில் இருக்கின்ற தானியங்களை எடுத்து செல்வதற்கு அன்றைய காலத்தில் தலையில் தூக்கி சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்ட சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு வாகனங்களிலே எடுத்துக்கொண்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சுற்று பகுதியிலே இருந்து இந்த பகுதியாக இன்று மையமாக இருக்கின்ற சிறகந்தநல்லூர் பஞ்சாயத்தில் கடந்து செல்வதற்கு முக்கிய ஒரு பிரதான சாலையாக அமைந்திருக்கிறது. இதற்கு கோடான கோடி மக்கள் முதல்வருக்கு எங்கள் பகுதியினுடைய கிராமத்தின் சார்பாக நன்றி. சிறகந்தநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பாலம் இதற்கு முன்னாடி சிறிய பாலமாக ஒத்தடி பாலமாக இருந்தது. இப்போ தற்போது பெரிய கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் பெரிய பாலமாக அம்மா கட்டி கொடுத்துருக்காங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி. மக்களின் முதல்வர் அம்மா இந்த மேம்பாலம் 5,20,00,000 மதிப்புள்ள மேம்பாலம் கொங்கரப்பட்டு மேல் சௌகரியெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதை கட்டி கொடுத்ததால பள்ளி செல்வதற்கும் விவசாய பெருமக்களும் செல்வதற்கு இப்போ பயன்பாட்டுக்கு ஓராண்டு காலமாக நடைமுறை வந்திருக்குது இந்த பாலம். இதனால 15 கிராமங்களுக்கு மேலே இந்த பாலத்தை உபயோகிக்கிறதால சிரமம் இல்லாமல் இருக்குது. இந்த பாலத்தை கட்டி கொடுத்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. ரொம்ப நாளாக இந்த 2 கிராமத்துக்கும் இடையில பாலம் இல்லாமல் இருந்தது. அதனால் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் காலேஜ் போயிட்டு வரதுக்கும் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த மேம்பாலம் கட்டி கொடுத்ததற்காக எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. அதனால் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மணியம்பட்டு, கொங்கரப்பட்டு, சேவூர், கம்மந்தூர், துடுப்பாக்கம் ஒரு 5 கிராம மக்களும் ஸ்கூல் பசங்களும் இந்த பக்கம் தான் போகணும். இந்த போய் ரத்னா ஹைஸ்கூலுக்கு போகணும். அம்மா அவர்கள் அது கட்டி கொடுத்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜனத்துங்களுக்கு, மக்களுக்கு நல்லா இருக்குது, பசங்களுக்கும் நல்லா அருமையாக இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்கள் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் கட்டப்பட்டுள்ள ஆற்றுப்பாலங்கள், மாவட்ட முக்கிய சாலைகள் மேம்பாடு, ரயில்வே கடவுகளில் கட்டப்பட்டு வருகின்ற மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள் 2013-2014 நிதியாண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.